மங்களபுரம் என்கிற ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைகளுமே விடிய காலையிலேயே எழுந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா துரைசாமி மட்டும் கும்பகர்ணனோட பெயரை நாட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். துரைசாமிக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு கைவந்த கலையா இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வாழ்ற அவரோட மனைவி வடிவுக்கு தான் அது ஒரு பெரிய யுத்தமா இருந்துச்சு. ஏங்க, விடிஞ்சு 3 மணி நேரம் ஆச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. இவ்ளோ நேரம் தூங்குனது போது. எந்திரிச்சு போய் 4 குடம் தண்ணி புடிச்சு வைங்க. எனக்கு இடுப்பு புடிச்சுக்குச்சு. நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். வடிவு, இந்த தண்ணி என்ன இன்னைக்கோடவா நிக்க போகுது? நாளைக்கு வரும்போது நான் புடிச்சு வைக்கிறேன். இப்போதா கனவுல நான் ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி யானை மேல ஏறி வந்துட்டு இருந்த. அதுக்குள்ள நீ வந்து எழுப்பிட்டியே. யானை மேல வராராம், யானை மேல. இங்க இருக்கிற பூனை கூட உங்களை மதிக்காது. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல, போயிட்டு முதல்ல தண்ணி புடிச்சு வைங்க. வடிவு இப்படி சொல்லிட்டு உள்ள போனதும் துரைசாமி மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வடிவு வந்து பார்க்கும்போது துரைசாமி தூங்கிட்டு இருந்தான். அத பார்த்ததும், என்னங்க, நான் சொல்லுது உங்க காதுல விழுதுதா இல்லையா? காலையில 7 மணிக்கு குழாயில தண்ணி வரும்போதே சொன்னேன், ஒரு 4 குடம் புடிச்சு வைங்கன்னு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு புடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்ப போனா குழாயில காத்துதான் வரும். வீட்லயும் தண்ணி இல்ல. இப்போ சாப்பாடு செய்ய தண்ணி வேணும். அதுக்கு உங்க தூக்கத்தையா கொதிக்க வைக்க சொல்றீங்க? ஏ வடிவு, இப்படியா கத்துறது? தண்ணி போனா என்ன, நாளைக்கு வரும்ல. அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் சமையல் செய்யலன்னா என்னவா? அப்படியே ஹோட்டல்ல 4 இட்லி வாங்கிட்டு வந்துடலாம். வெயில்ல குடம் தூக்க சொல்றியே, என் உடம்பு என்ன ஆகுறது? உடம்பு என்ன ஆகும்? இரும்பு மாதிரி உங்க உடம்பு நல்லா தானே இருக்கு. ஆனா மனசு மட்டும் சோம்பேறித்தனத்துல ஊறி போய் கிடக்கு. ஹோட்டல்ல வாங்க காசு என்ன என்கிட்ட மரத்திலேயா காய்க்குது? நீங்களும் எந்த வேலைக்கு போகாம இப்படி தூங்கிட்டே இருந்தா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு துரைசாமிக்கு பசி எடுத்ததும் சாப்பிட வந்தான். வடிவு, இட்லி இருக்கா? அப்படியே கொஞ்சம் காஃபி போட்டு கொடு. தலையே கனமா இருக்கு. இட்லியாவது கொழுக்கட்டையாவது. தண்ணி பிடிக்க சொன்னா தூங்குனீங்க. அப்புறம் எப்படி மாவு அரைக்கிறது? பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சிட்டு ஆலைக்கு அந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு போங்க. பழைய கஞ்சியா? புருஷனை இப்படிதான் நடத்துவியா? சரி, அந்த மூட்டையை அப்புறம் எடுத்துட்டு போறேன். முதல்ல கொஞ்ச நேரம் திண்ணையில போய் உட்கார்ந்துட்டு வரேன். அப்படி சொன்னதும் வடிவு வேலைக்கு கிளம்பி போயிட்டா. துரைசாமி கஞ்சி குடிச்சிட்டு வந்து வெளியே படுத்து தூங்கிட்டான். வேலை செஞ்சுட்டு மதியமா வடிவு வீட்டுக்கு வந்தா. அங்க துரைசாமி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், ஏங்க, எழுந்து தொலைங்க, மணி 2 ஆகுது. காலையிலேயே இந்த அரிசி மூட்டைய ஆலைக்கு எடுத்துட்டு போக சொன்னேன். அப்படியே திண்ணையில வாய் பிளந்து தூங்குனா எப்படி? ஊர்ல இருக்கிற எல்லா ஈயுமே உங்க வாய்க்குள்ளதான் குடியேறுது. ஏன் வடிவு, நிம்மதியா ஒரு மனுஷனை தூங்க விட மாட்டியா? அந்த மூட்டை எங்காவது ஓடியா போக போகுது? வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த வெயில்ல அரிசியை தூக்கிட்டு போனா அது பொரி அரிசியா மாறிடும்னு உனக்கு தெரியாதா? அறிவு வேணா? கொஞ்சம் பொறு, சாயங்காலமா போறேன். சூரியன் அந்த பக்கம் போனா நீங்க நேரா தூங்க போயிருவீங்க. ராத்திரி பூரா கொரட்டை, பகல் பூரா தூக்கம். அப்படி பேசிட்டு உள்ள போனவ எதையோ பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானா. ஐயோ, காலையில இங்க மாட்டிட்டு போன செயினை காணோமே. இங்கதானே இருந்துச்சு. அப்படி நினைச்சிட்டே எல்லா பக்கமும் பார்த்தா. அப்பவும் செயின் இல்லாததுனால உடனே வெளியே ஓடி வந்தா. ஐயோ, என்னோட செயின் காணோம். எங்காவது பாத்தீங்களா? காலையில குளிச்சிட்டு வந்து அந்த தூண் ஆணியில மாட்டி வச்சேனே, இப்போ காணலையே. யாராவது உள்ள வந்தாங்களா? இல்ல நீங்க தான் யாருக்காவது கொடுத்துட்டீங்களா? நானாவது யாருக்காவது கொடுக்கறதாவது? எனக்கு எந்திரிக்கவே சோம்பேறித்தனம். இதுல நான் யாருக்கு கொடுக்க போறேன்? எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு மறந்துருப்ப. உன் புத்தியே இப்படித்தான். உங்ககிட்ட பேசினதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஒரு நகைய கூட பாத்துக்க முடியாத ஆளா நீங்க? இப்படி பேசிட்டு இருக்கும்போது மதனு அருணும் அங்க வந்தாங்க. வடிவுக்கா, என்னாச்சு? எதுக்கு கத்துனீங்க? ஐயோ தம்பி, என்னோட செயின் காணோம். காலையில குளிச்சிட்டு வந்து அந்த தூண்ல இருக்கிற ஆணியில மாட்டி வச்சிருந்தேன். இப்ப வந்து பார்த்தா காணோம். இவரு இங்கேயேதான் படுத்திருக்காரு. ஆனா யாரு வந்தாங்கன்னு கூட தெரியாம தூங்குறாரு. அடியே, அது அங்கேயேதான் எங்காவது இருக்கும். நல்லா தேடிப்பாரு. இல்ல ஏதாவது காக்காவா தூக்கிட்டு போயிருக்க போது. தூக்கத்துக்கு இருக்காத, எனக்கு இப்பவே தலை சுத்துது. அண்ணே, சங்கிலி காணும்னு அக்கா அலறாங்க. நீங்க என்னடானா தலை சுத்துதுன்னு கதை விடுறீங்க. அக்கா சங்கிலி காணும்னு சொன்ன உடனே நீங்க பதறவே இல்லையே. ஒருவேளை நீங்க தான் எடுத்து அடகு வச்சுக்கீங்களோ? என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட? எனக்கு காசு வேணும்னா நான் ஏன் திருடணும்? இவகிட்ட கேட்டுட்டு போய் பீரோவை திறக்கவே எனக்கு சோம்பேறித்தனம். நான் எங்க அடகு வைக்க போறேன்? அப்படி பேசிட்டே அருணும் மதனும் எல்லா பக்கமும் தேடி பார்த்தாங்க. அப்போ அருண் மூட்டை மடிப்புல தேடி பார்த்தான்.
இதோ பாருக்கா, உங்க சங்கிலி மூட்டை மடிப்புக்குள்ள இருக்கு. துரைசாமி அண்ணன் எழுந்திருக்க சோம்பேறிப்பட்டு இந்த மூட்டைய ஒரு பக்கமா இழுத்து எழுந்திருக்காரு போல. எந்திரிக்கும் போது தெரியாம அவர் கைப்பட்டு சங்கிலி மூட்டையோட மடிப்புல விழுந்திருக்கு. பாத்தீங்களா, இவர் எந்திரிக்க கூட சோம்பேறிப்பட்டு மூட்டைய இப்படி சாஞ்சதுனால என் சங்கிலி தொலைஞ்சு போயிருக்க வேண்டியது. நீங்க வரலன்னா இன்னைக்கு ராத்திரி நான் சமையல் செய்யறதுக்கு பதிலா என்கிட்ட அடிதான் வாங்கிருப்பாரு. அடியே, நான் மட்டும் இன்னைக்கு அந்த மூட்டையை தூக்கிட்டு ஆலைக்கு போயிருந்தா சங்கிலி வழியில எங்காவது விழுந்திருக்கும். அது யாருக்காவது கிடைச்சிருக்கும். நான் அரிசி மூட்டையை எடுத்துட்டு போகாம இருந்ததுனாலதான் செயின் இப்போ மூட்டை மடிப்புல பத்திரமா இருக்கு. இது கூட தெரியாம என்ன திட்டுறியே? அந்த செயினை கொடுத்துட்டு துரைசாமிக்கு அறிவுரை சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. இப்படியே அந்த நாள் போச்சு. இன்னைக்காவது இந்த அரிசி மூட்டைய ஆலைக்கு எடுத்துட்டு போயிட்டு வாங்க. இப்படி சொல்லிட்டு வடிவு வேலைக்கு போயிட்டா. துரைசாமியும் சாப்பிட்டு வந்து மறுபடியும் திண்ணையில படுத்து தூங்கிட்டா. வடிவு மதியமா வீட்டுக்கு வந்தா. அப்ப துரைசாமி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், எழுந்திருங்கன்னு சொல்றேன்ல, மனுஷனா நீங்க? விடிஞ்சதுல இருந்து இந்த திண்ணையிலேயே உருளுறீங்களே. அந்த அரிசி மூட்டைய ஆலைக்கு எடுத்துட்டு போக எத்தனை தடவை சொல்லணும்? எனக்கே இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. காஃபி போட்டு கொடுத்தியா? அதை விட்டுட்டு ஏன் இப்படி மனுஷனை படுத்துற? ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க கூட இந்த வீட்ல உரிமை இல்லையா? கொஞ்சம் பொறு, சூரியன் அந்த பக்கம் போகட்டும், அப்புறம் போறேன். உரிமையா? உங்களுக்கு தூங்க மட்டும்தான் உரிமை இருக்கு, வேலை செய்ய உரிமை இல்லையா? ஊர்ல இருக்கிற மத்த வீட்டுக்காரங்க பாருங்க, விடியறதுக்கு முன்னாடி வேலைக்கு கிளம்புறாங்க. நீங்க என்னடானா மத்தியானம் வரைக்கும் கும்பகர்ணனுக்கு போட்டி போடுறீங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்கிற வடிவோட ஃப்ரெண்டு மீனாட்சி வெளியே வந்தா. என்ன வடிவு, ஒரே சத்தமா இருக்கு? இன்னைக்கு என்ன விசேஷமா? உங்க வீட்டு கும்பகர்ணன் இன்னைக்கு சீக்கிரம் விழிச்சிட்டாரோ? எங்க மீனாட்சி விழிச்சாலும் ஒண்ணுதான், தூங்குனாலும் ஒண்ணுதான். அந்த அரிசி மூட்டைய ஆலைக்கு எடுத்துட்டு போய் வர சொன்னா வெயில் வருது, நிழல் வருதுன்னு தத்துவம் பேசுறாரு. அடப்போ வடிவு, நீ கொடுத்து வச்சவ. எங்க வீட்டுக்காரரை பாரு, விடியறதுக்கு முன்னாடியே வண்டிய கிளப்பிட்டு ஓடுறாரு. ஆனா உன் புருஷ கொடுத்து வச்ச மகாராசன் ஊரே ஓடினாலும் ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன்னு ஒத்த திண்ணையில படுத்து கிடக்குறாரே. மீனாட்சி, மத்தவங்க குடும்பத்துல எதுக்கு இவ்ளோ ஆர்வம்? உன் வீட்டுக்கார ஓடுறான்னா அவ ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்னு அர்த்தம். நான் நிம்மதியா இங்கேயே இருக்கேன்னா நான் ஒரு உத்தமன்னு அர்த்தம். போய் வேலைய பாரு. பாத்தியா வடிவு, பேச்சுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, இன்னைக்கு என்ன சமையல் பண்ண? அதை ஏன் கேக்குற மீனாட்சி? தண்ணி பிடிக்க சொன்னா தூங்குறாரு, அரிசி அரைக்க சொன்னா தூங்குறாரு. இவரை பெத்தவங்க இவருக்கு துரைசாமின்னு பேரு வச்சதுக்கு பதிலா தூக்கசாமின்னு வச்சிருக்கலாம். ஏன் தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு. அந்த கடவுள் ஏன் என்ன மட்டும் சோதிக்கிறாருன்னு தெரியல. இவருக்கு எப்பதான் நல்ல புத்தி வருமோ? கடவுள் வந்து இவரை எழுப்புனா கூட இன்னும் 5 நிமிஷம் சாமின்னு சொல்லி படுக்க பாக்குற ஆளு உன் புருஷன். ரொம்ப ஓவரா போற மீனாட்சி. வடிவு, இவகிட்ட பேசாத. இவ நம்ம ஊரு புரளி வார இதழ் மாதிரி. நான் தூங்குறது இந்த ஊருக்கே ஒரு அமைதியை தருது. நான் முழிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சா இந்த ஊரு தாங்காது, பாத்துக்கோ. நீங்க வேலை செஞ்சா ஊரு தாங்காது, ஆனா நீங்க இப்படி தூங்குறத என் வயிறு தாங்கலையே. அப்படி சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. தன்னோட புருஷன் சோம்பேறித்தனமா இருக்கிறத நினைச்சு அவளுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நைட்டு தூக்கம் கூட வரல. எங்க தூங்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா வடிவு? பேசாம தூங்கு. எது இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். உங்களுக்கு தூக்கம் தான் சொர்க்கம்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த தூக்கத்துக்கு பின்னாடி நான் எவ்வளவு நரகத்தை அனுபவிக்கிறேன்னு ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வேலைக்கு போகல, அதுக்கே இவ்வளவு பேசுற? இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, வருஷ கணக்கா இதுதான் நடக்குது. விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நான் அரிசி குத்தணும், தண்ணி பிடிக்கணும், அடுப்பு ஊதணும், வேலைக்கு போகணும். பக்கத்து வீட்டு மீனாட்சி தம் புருஷன் வாங்கிட்டு வந்த புது சேலையை காட்டும் போதெல்லாம் நான் சிரிச்ச முகத்தோட பாத்துட்டு வரும். ஆனா மனசுல எவ்வளவு வருத்தமா இருக்கும் தெரியுமா? நான் 5-6 வருஷமா பழைய சேலையத்தான் நான் உடுத்திக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லங்க, அதோ அந்த அரிசி மூட்டை இருக்கே, அது வெறும் அரிசி இல்லைங்க. அத வித்தாத்தா நம்ம புள்ளையோட ஸ்கூலுக்கு தேவையான நோட்டு புத்தகத்தை வாங்க முடியும். நேத்து ராத்திரி பையன் கேக்குறான், அம்மா எல்லாரும் ஸ்கூல் வேன்ல வராங்க, நான் மட்டும் ஏன் 3 மைல் நடந்து போறேன்னு. அவன்கிட்ட உங்க அப்பா திண்ணையிலேயே படுத்துட்டு தவம் பண்றாருன்னா சொல்ல முடியும் சொல்லுங்க? ஏன் வடிவு, நான் என்ன குடிக்கிறனா இல்ல சூதாடுறனா? வீட்ல தானே இருக்கேன். குடிக்கிறவனை கூட திருத்திடலாங்க, ஆனா எதுவுமே செய்யாம ஒரு கல் மாதிரி கிடக்குற உங்களை எப்படி திருத்துறது? ஒரு குடும்ப தலைவனா நீங்க முன்னாடி நின்னா நான் உங்களுக்கு பின்னாடி சுமைய தாங்க தயாரா இருக்கேன். ஆனா நீங்களே ஒரு சுமையா மாறி திண்ணையில படுத்திருந்தா நான் யார நம்பி வாடுது?
அந்த நகை தொலைஞ்சப்ப கூட போனா போகுதுன்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, அது என் மனசை எவ்வளவு காயப்படுத்துச்சு தெரியுமா? அப்படி சொல்லிட்டு வடிவு அழுதா. துரைசாமிக்கு பார்க்க கஷ்டமா இருந்தாலும் அவனோட சோம்பேறித்தனம் அவனை தடுத்துச்சு. அடுத்த நாள் காலையில வடிவு வேலைக்கு போக கிளம்பிட்டு இருந்தா. அப்போ மேனகா அங்க வந்தா. வடிவு, எங்கேடி இருக்க? கடன் வாங்கும் போது மட்டும் அக்கா அக்கான்னு குழஞ்சியே, இப்போ வட்டி கட்ட சொன்னா வீட்டுக்குள்ள பூந்துகிட்ட ஆப்பம் சுடுறியா? வெளிய வாடி முதல்ல. அக்கா, கொஞ்சம் மெதுவா பேசுங்கக்கா. தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லா வேடிக்கை பாக்குறாங்க. இதோ அந்த அரிசி மூட்டைய ஆலைக்கு கொண்டு போய் அரைச்சு வித்துட்டு இன்னைக்கு சாயங்காலமே உங்க காசை தந்துடுறேன்க்கா. அந்த மூட்டையை யார் அரைப்பா? அதோ உள்ள ஒருத்த உருண்டு படுத்திருக்கானே, உன் புருஷ. அவ அரைப்பானா? அவனுக்கு தூங்கறதுக்கும் திண்ணையில ஈ ஓட்டுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. தெம்பில்லாத புருஷனை கட்டிக்கிட்டு நீ படுற பாட்டுக்கு பேசாம பிச்சை எடுத்தா கூட 4 காசு தேருண்டி. துரைசாமிக்கு இவங்க பேசுற எல்லா வார்த்தையும் காதுல விழுந்தாலும் ஐயோ இப்ப வர எழணுமா அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துட்டே இருந்தான். சோம்பேறித்தனம் அவனை எந்திரிக்க விடாம தடுத்துச்சு. இந்த பாரு வடிவு, கதையெல்லாம் என்கிட்ட விடாத. இன்னைக்கு காசு இல்லாம நான் இங்கிருந்து நகரவே மாட்டேன். காசு இல்லனா இதோ உன் கழுத்துல தொங்குதே இந்த சங்கிலி, அத கழட்டு. ஒரு மரக்கட்டைய கட்டிக்கிட்டு நீ படுற அவஸ்தைக்கு இது தேவையே இல்ல. அப்படி சொல்லிட்டு நகையை பறிக்க போனான். அக்கா, நகை தொடாதீங்கக்கா. அவர் என்னைக்கு இருந்தாலும் ஒழிச்சு தருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. நம்பிக்கையாவது மண்ணாங்கட்டியாவது, இவ திண்ணையில இருக்கிற வரைக்கும் உன் கதி அதோ கதிதான். இவனை நம்பி கடன் கொடுத்தது ஏன் தப்புதா? ஒழுங்கா நகைய கழட்டு. அக்கா வேணா அக்கா, நான் சாயந்தரத்துக்குள்ள எப்படியாவது பணத்தை கொடுத்துறேன். வடிவு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் மேனகா கேட்காம அவளோட செயினை பறிக்க போனா. அப்போ இவ்ளோ நேரம் சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருந்த துரைசாமி வேகமா வெளியே வந்தான். ஏய் மேனகா, கையேடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசல்ல வந்து என் பொண்டாட்டி மேலேயே கை வைப்ப? இப்படி துரைசாமி கோபமா பேசுனதை கேட்ட மேனகா ஒரு நிமிஷம் மிரண்டே போயிட்டா. என்னடா எந்திரிக்கவே சோம்பேறி படுறவ இப்போ எகிர்ற? முதல்ல காசை வச்சுட்டு பேசு. காசு தானே, இதோ பாரு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் அசல் வட்டி எல்லாத்தையும் உன் வீட்டு வாசல்ல வந்து கொட்டுற. அது வரைக்கும் என் வீட்டு பக்கம் உன் நிழல் கூட படக்கூடாது. ஒருவேளை பட்டுச்சுன்னா அப்புறம் துரைசாமிய வேற மாதிரி பாப்பேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பு. துரைசாமி இப்படி கோபமா பேசுனதை பார்த்த மேனகா அங்கிருந்து போயிட்டா. நடந்த எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. மதனும் அருணும் கூட அங்க இருந்தாங்க. வடிவு, என்ன மன்னிச்சிடு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இத்தனை நாள் எனக்கு தூக்கம் வரும்போது மத்ததெல்லாம் பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு என்னோட சோம்பேறித்தனத்தால நீ அவமானப்பட்டு அழறத பாக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரும்போதெல்லாம் எனக்கு துக்கம் வருதுங்க. நீங்க உழைச்சு நான் சாப்பிடணும்னு ஆசைப்படல. ஆனா 2 பேரும் சேர்ந்து உழைச்சா நம்ம புள்ளையோட வாழ்க்கை பிரகாசமா இருக்குமேன்னு தான் ஆதங்கப்படுற. வடிவு, என்ன மன்னிச்சிடு. நான் தூங்குற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ஊர் முன்னாடி அவமானப்பட வச்சிருக்கேன். என் பொண்டாட்டிய ஒரு வட்டி பொம்பளை ஏளனம் செஞ்சு உன் கழுத்து நகைய தொடுற அளவுக்கு நான் சோம்பேறியா இந்த திண்ணையில படுத்துக்கிட்டே உன்னை சாகடிச்சிட்டேன். இனிமே உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். அண்ணே, இப்பதான் நீங்க உண்மையான மனுஷனா தெரியுறீங்க. இந்த பேச்சோட நிக்க கூடாது அண்ணே. அப்படி அருண் சொன்னதுமே துரைசாமி உள்ள போய் மூட்டையை எடுத்துட்டு ஆலைக்கு கொண்டு போனான். அத பார்த்த மீனாட்சிக்கும் வடிவுக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. துரைசாமி அண்ணனா இது? நிஜமாவே மூட்டைய தூக்கிட்டாரா? இல்ல நான் கனவு காண்றேனா? இப்படி துரைசாமிய பாக்குற எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. துரைசாமி அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா அரிசியும் வித்துட்டு மேனகாக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் அடிச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்து போய் வீட்டுக்கு வந்தாரு. மீதி பணத்துல வடிவுக்கு ஒரு அழகான சேலையும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளும் வாங்கிட்டு வந்தாரு. அத பார்த்த வடிவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருடா அருண், நம்ம எவ்வளோ டைம் துரைசாமி அண்ணா கிட்ட சொல்லியிருப்போம். அப்போ எல்லாம் கேட்காத மனுஷன் இப்போ தன்னோட பொண்டாட்டிக்கு அவமானம்னு வந்ததோ இவ்வளோ நாள் இருந்த சோம்பேறித்தனம் எல்லாம் போய் உழைப்பாளியா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் துரைசாமி டெய்லியும் காலையில சீக்கிரமா எழுந்து வேலைக்கு போய் வடிவை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டான்.